ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓவர்லாக் மெஷின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சாதாரண மிஷின்லேயும் ஈஸியாக ஓவர்லாக் போடலாங்க. அது ஒரு டிசைன் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓல்டு நைட்டியில் ஒரு மேட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஓல்டு நைட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக கிழிஞ்சது மாதிரி ஆகிட்டு மேல் பக்கத்தில். ஸோ அதை 3ஆக ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் வீதி வர்றது மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு தையலை போட்டுட்டு பார்ட்ரு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதுக்காக நாம் ஒரு ஓவர்லாக் மிஷினை தனியாக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ கரண்ட் மிஷினில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் எல்லாமே இருக்குது. பட் இந்த மாதிரி சாதாரண மிஷின் தான் நான் வச்சுருக்கிறேன். என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மேட், அதுக்கப்புறமா ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஓவர்லாக் தேவை அப்படின்னா இந்த டைப்பை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிசுறு எல்லாமே வெளியே இருக்கும். அதை நீட்டாக நாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் 3 பக்கம் லைட்டாக பிசுறு தெரிகிறது மாதிரி இருக்கும். ஒன் சைடு பார்த்திங்கன்னா நாம் மடித்த கிளாத்தோட இதுதான் இருக்கும். அந்த பக்கம் கண்டிப்பாக இதை மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் நாம் 3 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருந்தது மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 4 சைடுமே ஈக்குவலாக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிசுறுகள் எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன தான் கவர்மெண்ட் வாகனங்கள் எல்லாம் ஓட்டுறதுக்கு அவ்வளவு ரூல்ஸை கொண்டு வந்தாலும் பேரண்ட்ஸ் எல்லாம், அதாவது எல்லா பேரண்ட்ஸையும் சொல்லலை, சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க, ஒரு 3rd அல்லது 5th படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள பைக்கில் முன்னாடி இருத்தி பைக் எல்லாமே, அதாவது இருசக்கர வாகனங்கள் எல்லாமே ஓட்ட வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 10th படிக்கும்போது அவங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்கள ஓட்டுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதே பேரண்ட்ஸ் தான். சும்மா இருக்கிற பையனை பிடிச்சி முன்னே இருத்தி ஓட்டுடா 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 அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி முன்னாடி உட்காந்துருந்து ஓட்டுறான். ஓட்டி பழகினவே அதுக்கப்புறமா சும்மா இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். அது நாமளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சின்ன வயசுலேயே பிள்ளைங்கள்ட்ட இந்த வயசுக்கு அப்புறம்தான் நாம் வாகனங்கள் எடுக்கணும். அதாவது 18 வயசுக்கு மேலே தான் நம்ம வாகனங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நாம் கண்டிப்பாக பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.